பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய அன்பு தெய்வம் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவர் என்பதை நாம் மனசார நாம் நம்பி எல்லா காலங்களிலும் கர்த்தர் நமக்கு நல்லவர். அல்லேலூயா. ஆமீன். எல்லா காலங்களிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் நம்பி தேவனிடத்தில் நாம் பயணம் செய்வோம். அவரோடு கூட அவரை பற்றி கொண்டு நடப்போம். கர்த்தர் அற்புதமாய் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதித்து அவருடைய வார்த்தையை பெற்று அதில் தான் நாம் வாழ்கிறோம். இது ரெண்டுமே நமக்கு அப்பமும் ஜீவ தண்ணீரும் போல. ஆராதனை ரொம்ப முக்கியம். நேரத்தில் வாங்க. தேவனுடைய சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை மனசார கேளுங்க. ஆராதிக்க மனசை பக்குவப்படுத்தி அப்புறம் தேவ செய்தியை கேட்கணும். அதுதான் என்ன செய்யும், நமக்குள்ள பலனை கொடுக்கும். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய தேவ செய்திக்கு நேராக போகலாம். யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமேன். அல்லேலூயா. சொல்லியிருங்க பார்ப்போம். நான் உன்னை சுகமாக்குகிற தேவனாய் உனக்கு இருக்கிறேன் என்பதை குறித்து தேவன் நமக்கு முதல் வாக்காக கொடுத்தது இந்த வசனம்தான். அப்போ ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாடு. இது அன்னைக்கு கொடுத்தாரு, இது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அப்படியெல்லாம் கிடையாது. இதுதான் தேவன் வாழ்நாள் முழுவதுக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்பதை நாம் தெரிந்து எடுத்து இதை நாம் விசுவாசித்து இதை தியானித்து தேவ பிள்ளைகளே, தியானம் என்பது ஒரு முறை வசனத்தை வாங்குவதும் அதே வசனத்தை திரும்ப நாம் தியானித்து செய்யும்போது அதுக்குள்ளே இருக்கிற சக்தி சாறுகளை நாம் உடம்புக்குள்ளே வாங்கும்போது அது நம்ம நரம்பு நாடி எலும்புக்குள்ளே இருக்கிற நினம் எல்லாத்துக்கும் அது சக்தியாக மாறிடும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நாம் சுகமாக இருப்பதற்காகத்தான் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நமக்காக இதை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான வியாதிகள், நோய்கள், வாதைகள், பயங்கர தீமைகள் பூமியில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போது ஸ்தோத்திரம். இந்த தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில், வாதைகள் நிறைந்த இந்த உலகத்தில், சுகமில்லாத இந்த உலகத்தில் சுகமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வாக்குத்தத்தம் தேவன் தருகிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது ஆண்டவர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது எங்களுக்கு அது தேவன் கொடுக்கிறார் என்றால் அது என்ன செய்யணும், தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு அதை வாங்கி அவருடைய இருதயத்தில் பதித்து அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:19 அதில் என்ன வாசிக்கிறோம்? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது நாம் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். இந்த வசனத்தை பெற்றுக்கொள்கிற நாம் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், ஆனால் உலகம் எங்கே கிடக்குதான்? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. பொல்லாங்கன்னா யார்? பிசாசு. பிசாசுக்குள்ளே கிடக்குது. பிசாசு நாள்தோறும் இந்த பூமியில் அவன் ஜனங்களை அழித்து கொண்டு இருக்கிறான், தீமை செய்து கொண்டே இருக்கிறான், வாதித்து கொண்டே இருக்கிறான். ஆகவே வாதைகள், தீமைகள், நோய்கள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்காக பிறந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வதாக இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சேருது. அல்லேலூயா. ஆமீன். சோத்திரம். ஆகவே உலகத்தின் பிள்ளைகளைப் போல நாம் வாழக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு வித்தியாசமான வழிநடத்தல் இது இருக்கிறது. விசுவாசிகளுக்கான ஒரு வழிநடத்தல். அதை நாம் அந்த பாதையை நாம் பின்பற்றி நடந்த ஆசீர்வாதத்தில் நாம் சுதந்திரித்து வாழ வேண்டும். இன்றைக்கி பாவம்தான் என்ன செய்கிறது என்றால் இத்தனை தீமைக்கும் காரணம். பாவத்தின் வல்லமை யார்கிட்டருந்து வருது? பிசாசிட்டிருந்து வருது. அவன் பொல்லாங்கன். நாள்தோறும் பொல்லாப்பு செய்வதே அவனுடைய புத்தி. அது எப்படி? யோவான் 10:10
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லிட்டார். நானோ அவைகளுக்கு, அந்த ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் தான் நான் வந்தேன். அல்லேலூயா, ஆமேன். பிசாசு எப்போவுமே திருடுறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் தான் வருவானே தவிர அவன் வேறு எதுக்குமே வரமாட்டான். அதனால் அவன் சேர்க்கை நமக்கு வேண்டாம். நம்முடைய சேர்க்கை தேவனோடு, தேவனுடைய ஜனங்களோடு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், இதில் தான் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டாடுகிற மக்களோடு, தேவனை ஆராதித்து கொண்டாடுகிற மக்களோடு தான் என் ஆத்துமா சார்ந்து இருக்கும். அல்லேலூயா, வேறு எங்கேயுமே ஆத்துமா சாராது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே. பாவம் என்ன செய்யுது என்றால் மரணத்தை பிறப்பிக்கிறது. வியாதி, வாதை, அப்புறம் என்ன உண்டாகும்? மரணம் வரும். மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது இந்த பிசாசினால தான் வந்தது. தேவன் ஜீவனுக்குரியவர், அவரிடத்துல மரணம் இல்லை. மரணம் என்பது பிசாசினுடைய சக்தி. ரோமர் 5:12 அதில் வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு மனுஷனால பாவம் வந்துச்சு, அந்த பாவத்தினால மரணம் வந்துச்சு. அந்த பாவம் மரணம் இன்னைக்கு எல்லா மனுஷர் மேலேயும் இருக்குது. அப்போ சோத்திரம், இன்னைக்கு மரணம் என்கின்ற ஒரு சக்தி இன்னைக்கு பூமியில் கிரியை செய்துட்டு இருக்குது. அது இந்த பாவத்தினால்தான் வந்துச்சு. அப்போ சாகிறவனெல்லாம் பாவி அப்படின்னு சொல்லி நாம் தீர்த்திட முடியாது. அது இயற்கையாகவே அப்படி உண்டாயிருச்சு. எப்போ பாவம் செஞ்சாங்களோ அப்போவே என்ன செய்தது? கூடவே பாவம் மரணம் அப்படின்னு வாழ்க்கையில் மனுஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஜீவன் ஒன்று நமக்காக காத்து கொண்டே தான் இருக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமேன். தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைப்பதற்கு அவர் ஆசி உள்ளவராக இருக்கிறார். அதனால் சோத்திர, பாவம் மரணம் இதுவே பேசிட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம பாவிகளாக இருந்தாலும் நம் பாவத்தை மன்னித்து நம்மை மறுபடியுமாய் உயிர்ப்பித்து நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுத்து நமக்குள்ளே ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாக்கிற, வாழ்நாள் முழுதும் நித்திய ஜீவனாக ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை நித்திய ஜீவனாக மாற்றுகிறவரை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ளணும். நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவனெல்லாம் சாக மாட்டானா அப்படின்னு கேட்கலாம். கிறிஸ்தவனுடைய ஜாபு தேவனுக்குள் முன்பாக பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு என்னவா இருக்குது? அருமையாக இருக்குது. ஆகவே துன்மார்க்கருடைய சாவு மாதிரி இல்லை, இது தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கையான மரணம். இப்போ கண்ணை மூடனா அடுத்த நிமிஷம் நான் தேவனோடு, அல்லேலூயா, நித்தியத்தில் பிரவேசிக்க போகிறேன். ஆகவே சோத்திரம், அதுதான் பரிசுத்தவான்களுடைய மரணம். ஆனால் பூமியில் இருக்கிற மற்ற மக்களுடைய மரணம் எப்படி இருக்குது என்றால், அவன் கண்ணை மூடனா அவன் அடுத்த ஜென்மம் என்னவா ஆகும்னு தெரியாது. 7 ஜென்மம் இருக்குதுங்கிறான். அது மாதிரியெல்லாம் நம்பிக்கை தேவன் நமக்கு தரவே இல்லை. அல்லேலூயா, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கை மிகப்பெரிய மேலான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த வாக்கு எப்பொழுது எந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு தருகிறார் என்றால், அருமையான தேவ பிள்ளைகளே, ஜனங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. முதல்ல அடிமைத்தனமே மிகவும் மோசமான ஒரு நிலை. தேவன் நம்மை சுதந்திரத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நான் இறங்கி வந்தேன் என்றார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்பதற்காக தேவன் இப்பொழுது வந்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்பை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அங்கே ஸ்தோத்திரம், எகிப்து தேசம் எங்கும் என்னவா இருக்குது? வாதைகள் உண்டாகுது. எகிப்து தேசத்தில் என்ன உண்டாகுதுங்க? வாதைகள் உண்டாகுது. அந்த வாதைகள் 9 வாதைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் 9 வாதைகளும் அது கடினமான வாதையை தான் எல்லாமே. ஆனால் 9 வாதைகளும் அந்த பார்வோனுடைய இருதயம் என்ன செய்யலை? கரையவே இல்லை. ஜனங்களை போன்னு சொல்லவே முடியல. வாதை கொடுமையில் போங்கிறான். அப்புறம் வாதை போயிடுச்சுன்னா போகக்கூடாது அப்படிங்கிறான். இப்படி தான் அவன் பார்வோன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட மோசே போய் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே, இவ்வளவு வாதைகள் கொடுக்கப்பட்டும் அந்த பார்வோனுடைய இருதயம் கல்லாவே இருக்குது, இன்னும் அவன் விடமாட்டேங்கிறானே ஜனங்களை, நாங்கள் என்ன தான் செய்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே எல்லா மனசுமே சோர்ந்து போயிடுச்சு. அப்படி போய் அவர்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொன்னார், மோசே, இன்னும் ஒரே ஒரு வாதை அவனுக்கு அனுப்புவேன் இல்லை, ஒரே ஒரு வாதை நான் அவனுக்கு அனுமதிப்பேன். அந்த வாதையில் அவங்களை எல்லாரையும் போக சொல்லிடுவான். அல்லையிலே சொல்லுவோமா?
ஆமாம், அது என்னன்னு கேட்டால் அதுதான் தலைச்சன் பிள்ளை சங்காரம். மரணம், பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். இதை இதுவும் அவனுது தான். யாருடையது? பிசாசனுடைய இது. இதை நான் அனுமதிச்சிருவேன். இதற்கு பிறகு தேவனுடைய ஜனமாகிய என் ஜனத்தை அவன் அனுப்பிடுவான், நீ ஒன்றும் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டான்னு ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் இந்த வாதை ரொம்ப கொடுமையானது. எகிப்து தேசத்தில் இந்த பார்வோன் ராஜா முதல் அந்த தேசத்தினுடைய மாவு அரைக்கிற ஒரு அடிமை பெண்ணினுடைய வீடு வரைக்கும், ஒரு ஏழை வீடு வரைக்கும், அரசன் முதல் ஆண்டி வரையிலும் இருக்கிற எல்லா வீடுகளிலும் என்ன இருக்கும்? தலைச்சன் பிள்ளைகள் செத்து போகும். ஆடு மாடு மிருக ஜீவன்களில் கூட தலைச்சன் பிள்ளை செத்துரும். அதே மாதிரி எல்லா மனிதர்களிலும் ஆணிலும் பெண்ணிலும் தலைச்சன் பிள்ளை செத்து போயிடும். அப்போது சாவு இல்லாத வீடே இருக்காது. அப்போ இது உண்டாகும்போது அந்த பார்வோன் என்ன செஞ்சிருவான்? உங்களை அனுப்பிடுவான் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அருமையான பிள்ளைகளே, இப்போ ஒரு கொடிய வாதை இந்த வாதை இல்லைங்களா? மரணத்துக்கு பயப்படாதவன் யார் இருக்கிறா? மரணம் எல்லாத்துக்கும் பயத்தை கொடுக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போது அந்த ஒரு வாதை பூமியில் தொடங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஜனத்தை அந்த வாதை தொடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பின் வளையத்தை தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஏற்படுத்துகிறார். அந்த வளையம்தான் என்னன்னு சொன்னால், யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே வாசிக்கும்போது தெரியும். தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த மரணம் உங்கள் வீட்டில் வராமல் இருக்கணும்னு இந்த கட்டளையை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டை பிடித்து கொள்ளுங்க. ஒரு வெள்ளாடோ ஒரு செம்மறியாடோ, ஒரு வயது உள்ள ஆடை நீங்கள் பிடித்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. அதை நான் குறிப்பிடும் அந்த நாளில் நீங்கள் அந்த ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டின் மேல் சட்டத்திலும் கீழே இருக்கிற நிலைக்கால்களிலும் அதை பூசி விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த மாம்சத்தை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நெருப்பு மூட்டி அதில் அதை சுட்டு அதை சுடணும். புளிப்பில்லாத மாவு எடுத்து அதை பிசைஞ்சு அப்பம் சுட்டுக்குங்க. புளிப்பில்லாத கீரையை எடுத்துக்குங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் பாதரட்சியை போட்டுக்குங்க, உங்கள் இடுப்பில் கச்சையை கட்டிக்கிங்க, உருமாலையை கட்டிக்கிங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிங்க. எதுக்கு? இனிமேல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? புறப்பட போகிறீங்க. ஆகவே நீங்கள் இந்த பஸ்கா புசிக்கும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாக போகுது. அதுக்காக தான் நீங்கள் ரெடியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாதரட்சி போட்டு இடுப்பில் கச்சையை கட்டி உருமாலையை போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யுங்க? ரெடியாக கையில் தடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறார். இந்த பஸ்கா புசிக்கும் போதே உங்களுக்கு பெரிய விடுதலை. அல்லையிலே சொல்லி பார்ப்போம். ஆமாம், நாம் கூட திருவிருந்து எடுக்க வரும்போது என்ன செய்யணும்? இன்றைக்கி போகிறேன், இந்த திருவிருந்து ஆராதனைகளை நான் பந்தி எடுக்கும்போது எனக்கு ஒரு மாபெரும் விடுதலை உண்டாக போகுது. அல்லேலூயா. அப்படி தான் நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து புறப்பட்டே வரணும். ஒவ்வொரு பந்தியிலும் நாம் எடுக்கும்போதெல்லாம் கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை நமக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? இஸ்ரவேலர்களாகிய என் ஜனங்கள் நீங்கள் எல்லாரும் இரத்தத்துக்குள் மறைக்கப்பட வேண்டும். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் வெளியில் யாருமே இருக்கக்கூடாது. வெளியில் இருந்தால் அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் எல்லா பிள்ளைகளும் அந்த நாள் என்ன செஞ்சாங்க? ரத்தம் பூசப்பட்ட அந்த கதவுக்குள்ளே தான், வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த ராத்திரி நடந்தது என்ன என்றால், ஒரு சங்கார தூதன் புறப்பட்டு எகிப்தில் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் அப்படியே கடந்து போகிறான். போகும்போது அந்த எகிப்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் தேவன் சொன்ன மாதிரி தலைச்சன் பிள்ளை சங்காரம் ஏற்பட்டது. ஆனால் இஸ்ரவேலர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் ஒரு சாபம் நடக்கலை. அல்லையிலே சொல்லுவோமா? எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள். மரணமே இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஜீவன். ஆனால் எகிப்து தேசம் முழுவதுக்கும் மரண ஓலம். அல்லேலூயா. இதை கவனிக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதிலே நமக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பை தேவன் தருகிறார். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவ பிள்ளைகளை. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனாக மாறி வந்தது. ஆகவே அனைவரும், தேவ பிள்ளைகள் அனைவரும்
பாதுகாக்கப்பட்டார்கள். ஆகவே ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்வோன் அனுப்பி விட்டுட்டான், போங்க எல்லாருமே, ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் உடனே போங்க வெளியில், மோசே ஜனங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஓடு வெளியே அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு துரிதப்படுத்துகிறான், சீக்கிரமாக போங்க வெளியில் அப்படின்னு. இவங்க நடந்து வரும்போது அப்பா 9 வாதை 10வது வாதை, பயங்கர கொடுமை. இந்த ஜனங்க யாரோ வானத்திலிருந்து விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்த தேவதூதர்கள் மாதிரி இருக்கிறாங்கப்பா, இவங்க ஏதோ கடவுளின் சக்தி வாய்ந்த மக்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திய ஜனங்களால் கையெழுத்து கும்பிட்றாங்க. அவங்க கையில் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவாமா? ஆமாம், அவருடைய கைகளில் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெள்ளியும் பொன்னுமான வஸ்திரங்கள், வெளியேறப்பெற்ற வஸ்துக்கள் எல்லாமே கொண்டு வந்து எகிப்தியர் என்ன செஞ்சாங்க, நடுக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமீன். அவர்கள் விலை மதிக்க முடியாத செல்வங்களை, மூட்டைகளை கட்டிக்கிட்டு ஆசீர்வாதத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்புறம் செங்கடலை கடந்து அப்புறம் வனாந்தரமான ஒரு தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு அங்கே தேவன் இவர்களுக்கு வைத்து இந்த வாக்கை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களாகிய என் ஜனங்களே, என் வாக்கை கவனிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய என்னுடைய சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு நீங்கள் செம்மையானவைகளை செய்யணும். என் கட்டளைகளுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்து என் நியமங்கள் யாவையும் கை கொண்டு வரணும். நீங்கள் அப்படி செய்யும்போது இந்த எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணவே மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். அல்லேலூயா. ஒரு புதிய நாமத்தில் தேவன் அன்றைக்கு வெளிப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் இந்த இடத்துல நானே உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்று தேவன் சொல்லும்போது, நானே அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை மட்டும் கவனிங்க. அதில் என்ன இருக்குது? நானே, என்னை தவிர வேறு தேவன் இல்லை, அது ஒன்று. இன்னொன்று, நானே அப்படின்னு சொன்னால் நான் தான் உங்களுக்கு சுகமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை சுகப்படுத்துகிற கர்த்தராக இருப்பேன். அப்புறம் நானே அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நான் எல்லா காலத்திலும் உங்களுக்கு சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமீன். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் தேவன் தான் நமக்கு சுகம் தரும் தெய்வம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமீன். நானே என்று சொன்னால் எல்லா காலத்துக்கும் நான் தான் உங்களை சுகமாக்குகிற தேவனாக இருப்பேன் என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மோசே முதல்ல ஆண்டவர் பார்த்து கேட்டான், ஆண்டவரே நீங்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்க நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்கள் பேர் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நானே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். இங்கிலீஷில் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நானே கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அதுதான் அவருடைய நாமமே என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு வல்லமையான பாதுகாவலை உடைய பெரிய தேவனை நாம் அடைந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்க மோசேயை குறித்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஆபிரகாமை குறித்து பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே என் நாளை பார்க்க ஆசையாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஆபிரகாமை பார்த்துருக்கிறியா? உனக்கு 50 வயசு கூட ஆகலையே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் கேட்டாங்க. இயேசு அதற்கு சொன்னார், ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசையாக இருந்தான், அவன் என்னை கண்டான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு முன்னாலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு அது விளங்கவே இல்லை. உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, நீ ஆபிரகாமை பார்த்தன்னு வேற சொல்கிறியா நீ அப்படின்னு அவங்களுக்கு ஆண்டவர் பேச அவங்களுக்கெல்லாம் கோபம் தான் வருது. அப்போது கோபம் தான் படுறாங்க. அந்த கோபம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இயேசுவை பிடிச்சி சிலுவையில் கொல்ற அளவுக்கு என்ன இருந்தது? கோபம் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? அந்த வனாந்தரத்தில் அவங்களை வழிநடத்தி சென்றார். ஆமீன். ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எனக்கு முன்னாடி போகலைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ கவலையே படாது, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் வழியிலே உங்களை பாதுகாக்க, உங்களை வழி நடத்தவும் என் தூதனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் அவர் நம்மளை நடத்தி செல்கிற ஆண்டவராய் அவர் நமக்கு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவனை குறித்து ஜனங்க எல்லாம் பயந்துக்குவாங்க. என்னடா பழைய ஏற்பாட்டில் தேவன்னா அவர் அங்கே அடிக்கிறாரு, கொல்றாரு, அப்படியே வாதிக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் தேவன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலும் தேவன் நல்லவர் தான், கிருபை உள்ளவர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இரக்கம் உள்ளவர் தான்,
சுகம் தருகிறவர் தான், ரட்சிக்கிறவர் தான், பாதுகாக்கிறவர் தான். அவர் தன்னுடைய நிலைமையில் பழைய ஏற்பாட்டிலும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அதில் வாசிக்கிறோம் பாருங்க, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். அவர் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அல்லையா சொல்லுவோமா? அதில் என்ன சொல்கிறாரு? நோய்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஒரு நோயும் கிடையாதுங்க, ஒரு வாதம் கிடையாதுங்க, ஒரு தீவை ஜனங்களை தொடலைங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருல்ல, என் வாக்குப்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதை உங்களுக்கு வராதுன்னு சொன்னார்ல, அந்த வாக்குப்படியே தேவன் அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டார். அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். செல்வம் குறையில நிறையா வச்சுருக்கிறாங்க இப்போது, அதோடு கூட இப்போ அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது? சுகம் குறையவே இல்லை. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் பலவீனப்பட்டவன், வியாதிப்பட்டவன் ஒருவனுமே இல்லை, பலவீனமே இல்லை, எல்லாருமே திடகார்த்தனமாக இருக்கிறான். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே பலனாக இருக்கிறான். ஏனென்றால் இந்த வாக்கு தத்தம் அங்கே வேலை செய்யுது. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் அந்த வனாந்தரத்தில் அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் பயங்கரமாக அடிக்குது, அதில் ஒரு கொடையை பிடிச்சா வெயில் போயிடுதில்ல, கொடையை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு நிழல் கிடைக்குதில்ல, அது மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவருடைய கொடையின் கீழ் இருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு நிழலாக இருக்குது. இல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அந்த கொடையை விட்டு வெளியே போய்விட்டால், அவர்கள் பாதுகாப்பின் வளையத்தை விட்டு வெளியே போயிருக்கிறபடினால் அவங்கெல்லாம் அதில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வளையத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு மட்டும் என்றென்றைக்குமான பாதுகாப்பு நிச்சயம், நிச்சயம். அல்லேலூயா. தேவன் வாக்கு மாறவே மாட்டார். அதை அப்படியே தான் கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 20 வருஷம் தேவன் அவர்களை இவ்விதமாய் அவர்களை வழிநடத்திட்டு வந்தார். எத்தனை வருஷங்க? 20 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு நோய் அவர்களை தொடவே இல்லை, தொடவே இல்லை. பாருங்கள், ஒரு மரணம் கூட வரல. அவங்க அப்படியே அழகாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு அந்த ஜனங்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு முரட்டாட்டமான ஒரு புத்தி வந்துச்சு. ஒரு முரட்டாட்டமான புத்தி வந்துச்சு. தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக அவர்கள் பேச தொடங்கினாங்க. பாருங்கள், அப்பொழுது அந்த கொடை, அந்த நிழல் அவர்களை விட்டு விலக ஆரம்பிச்சுது. அப்போது என்ன நடந்தது என்றால் 14,700 பேர் செத்தார்கள். முதல் வாதை அப்போ அங்கே தான் தொடங்குது. அந்த முதல் வாதை 17,700 பேர் அங்கே மரித்து போனாங்க. அந்த வாதைக்கு பின்னாடி ஜனங்க கதறாங்க, ஐயோ இதுவரையிலும் நம்ம இதெல்லாம் பார்த்ததே இல்லையே, எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், சிறுவேளரே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், முரட்டாட்டம் பண்ணாதீங்க, உங்கள் இருதயங்களை லகுவாக்கி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நேராய் வாழ்வது என்று நீங்கள் திரும்புங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பு தருவார் என்று மறுபடியும் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ உடனே அவங்க கதறி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படி கண்ணீர் விட்டாங்க, மண்டிட்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, உடனே தேவன் அவர்களை மன்னித்தார். அல்லேலூயா. உடனே அவர்களை மன்னித்தார், மன்னித்து அவர்களை எடுத்தார். அதுக்கு பிறகு 19 வருஷம் அவர்களுக்கு ஒரு வாதையும் இல்லை, ஒரு நோயும் இல்லை. அவர்களை சுகமாய் மறுபடியும் கர்த்தர் வழி நடத்தி வந்தார். அந்த 19 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் முரட்டாட்டம் பண்ணாங்க. இதை தான் எங்கே வாசிக்கிறோம்? என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 1 வசனங்களிலே நான் வாசிக்கும் போது தெரியும். மோசேக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவர்கள் மோசேயை கல்லில் அடித்து கொல்லும்படி அவர்கள் கோபம் வந்துச்சு அப்படியே. அதனால தான் நீதிமொழியில் கூட ஒரு வசனம் இருக்குது, கோபக்காரனோடு கூட நீங்கள் பழக வேண்டாம், கோபக்காரனோடு கூட இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இருந்தாவே என்ன செய்வீங்க, அதை நீங்கள் பழகிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தன் கோபப்பட்டு கத்திக்கிட்டே கிடந்தான்னா அது என்ன செய்யும், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும். அப்போ அதை நீயும் கற்றுக்குவ, அப்போ நீயும் கத்துவ. ஒருத்தன் முரட்டாட்டம் பண்ணுறான்னா நீயும் முரட்டாட்டம் பண்ணுவ. இப்படி ஒரு கோஷ்டியே உண்டாயிருச்சு. பாருங்கள், அப்புறம் கர்த்தருக்கு விரோதமாய் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க ஒரே பயங்கர புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறீங்களா?
21 5ஆம் வசனத்திலிருந்து படிப்பேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்குக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்போது என்ன நடக்குது என்றால், பூமிக்குள்ளே இருந்து கொள்ளுவாய் சர்ப்பங்கள் வெளிப்பட்டது. வந்து பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் கடிச்சு வச்சிருச்சு. அது கடிபட்டவன் எவனோ அவனெல்லாம் என்ன செய்கிறான்? துடிக்கிறான். அப்போது அது ஜனங்களை கொல்லுது. அந்த விஷம் அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே நெருப்பு மாதிரி அவங்களுக்குள்ளே அப்படியே படர்ந்து அப்படியே அவங்கள கொல்லுது. கத்துறாங்க எல்லாம். அப்போது ஜனங்கள் இல்லை இப்படி வந்துருச்சு, இந்த வாதை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மோசே கிட்ட வந்து கேட்குறாங்க, மோசே, நாங்களும் ஜனங்களும் பாவம் பண்ணிட்டோம், நீ கர்த்தர்கிட்ட கேளு, எங்களை மன்னிச்சுக்கோ, கர்த்தர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விமோசனம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது விடுதலை வேணும்னு கேட்குறாங்க, மீட்பு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் மோசே போய் ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்யி, அதை ஒரு கம்பத்தில் ஒரு மரத்தூண் மேலே அதை தூக்கி அதை உயர்த்தி வை, அதை எவனெல்லாம் நோக்கி பார்க்குறானோ அவன்லாம் பிழைச்சிக்குவான் அப்படின்னு சொன்னார். அப்போ அது மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வழியை செய்து கொடுத்தார் கர்த்தர். அப்போ அவங்க யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அவங்கெல்லாம் பிழைச்சிக்கிட்டாங்க. அப்போ பூமியிலிருந்து அந்த கொள்ளுவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடிச்சு போட்டுச்சு. அப்போ தேவன் வானத்திலிருந்த நிறைய கொள்ளுவாய் சர்ப்பங்களை பூமியில் போட்டு விட்டுட்டாரா? அப்போ அந்த மாதிரி பாம்புகள் என்ன செய்யுது? பூச்சிகள், விஷப்பூச்சிகள் எல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பாலைவனத்தில் தான் கிடக்குது. எல்லாம் அது மண்ணில் தான் இருக்குது. ஆனாலும் என்ன செய்யலைன்னா வெளிப்படலை. தேவனுடைய ஜனங்களுக்கு அது கண்ணில் படலை. அவைகள் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை. அவைகள் தேவனால் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. போன வார செய்தியிலே சொன்னேன், பூமி முழுவதும் பொல்லாத பிசாசினாலே தீமைகள் பரவி கிடக்குது. தீமைகள் வானத்திலிருந்து போட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ மனுஷன் பாவம் செஞ்சானோ அப்போவே பூமி முழுவதும் பிசாசினுடைய எல்லா தீமையினாலும் பூமி நிரம்பி தான் கிடக்குது. ஆனால் பிசாசு தன்னுடைய சுய விருப்பத்தின்படி யாருக்கும் தீமை செய்ய முடியல. அவன் என்ன செய்யணும்? தேவன் உத்தரவிட்டால் தான் செய்ய முடியும். அந்த அளவுக்கு தேவனால் அவன் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறான். அதான் ஒரு பெரிய சத்தியம். அன்றைக்கி அவன் இஷ்டத்துக்கு மட்டும் ஆண்டவர் விட்டுருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே கூட அழிச்சு விட்ருவான். ஏன்னா அந்த அளவுக்கு தீய சக்தி அவன். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீ ஒரு மனுஷனை என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது அப்படின்னு அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினால தான் அந்த தீமைகள் மனிதர்களை தொடரதில்லை. அப்போ அந்த பாதுகாப்பு ஆகிய தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கும்போது அவைகளெல்லாம் என்ன செய்யுது? கட்டுப்பட்டு இருக்குது. எதுவுமே தொட முடியல. ஆனால் தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்தை விட்டு கீழ்ப்படிதலை விட்டு கீழ்ப்படியாமைக்குள்ளே ஜனங்க எப்பொழுதெல்லாம் போகிறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இந்த அனுமதி உண்டாயிருது. அவர்களெல்லாம் விஷப்பாம்பினாலே தீண்டப்படுகிறார்கள். பொல்லாங்கனால் பொல்லாப்புகள் வருது. அதான் நடக்குது. அப்படி தான் இது நடந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சம்பவம் அங்கே நடந்து கொண்டு இருக்கும் போது தான் கர்த்தர் இந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு வெண்கல சர்ப்பத்தம் செய்து அதை ஒரு மரத்தூணில் தூக்கி வைக்கிறாங்க. அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைச்சிக்கிறாங்க, அதை நோக்கி பார்க்காதவர்கள் செத்து போகிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் இங்கே யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் அந்த பாவம் செய்து அந்த மரணத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிற ஜனங்கள் அன்றைக்கு எப்படி வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்களோ அதே போல் இங்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வெங்கல சர்ப்பமாக ஆனார். வெங்கல சர்ப்பம் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒரு சாபத்தை குறிக்கிறதே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு சாபமானார், இயேசு பாவமானார். அந்த பாவம் சாயல் தான் என்னது? பாம்பு. பாம்பு சாயல் பாவ சாயல். அது இயேசு பாவ சாயல் ஆனார், இயேசு சாபமானார். நம்முடைய விஷம் நமக்குள்ள இருக்கிற தீமை அது இறங்கணும்னா இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த விஷமெல்லாம் கீழே இறங்கி என்ன செய்யும்? நாம் சுகம் அடைவோம், ஜீவனை அடைவோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு அன்றைக்கு கல்வாரி சிலுவிலே உயர்த்தப்பட்டார். எப்படி ஒரு கனெக்ட் கொடுக்குறார் பாருங்க. சோத்திர வனாந்தரத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே அப்படியே கொண்டு வந்து இயேசுவை அங்கே கனெக்ட் பண்ணி காட்டுறார். இவ்விதமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் அன்றைக்கு அவர்கள் சுகம் பெற்றார்கள். இந்த கொள்ளுவாய் சர்ப்பம் கடித்த பிறகு அதுக்கு பிறகு 19 ஆண்டுகள் தேவ ஜனங்கள் எந்த தீமையும் இல்லாமல் அவர்கள் சுகமாய் தேவனிடத்தில் வாழ்ந்தார்கள். இதை குறித்து சங்கீதம் 86:5 படிங்க. 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இப்போது கர்த்தர் இந்த மீட்பைத்தான் அவங்க கொண்டாடுறாங்க. எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவரே நீர் நல்லவராக இருக்கிறீங்க, மன்னிக்கிறவராக இருக்கிறீங்க, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கிருபை என்கின்ற அந்த வார்த்தை இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. இரக்கத்துக்கும் அந்த வார்த்தை அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏற்பாட்டில் கூட இயேசு கிறிஸ்து அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கடவுள். அல்லேலூயா. இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யமாக இருக்கிறார். கிருபை மகா பெரிய கிருபை, மகா பெரிய இரக்கம், தாராளமான இரக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. இதுதான் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா, இப்போ தானியேலின் ஜெபம் அழகான ஜெபம். தானியேல் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிச்சார் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவரே நாங்கள்லாம் நீதிமான்களாக இருந்தோம், ஆனால் நீங்கள் எங்களை தண்டிச்சிட்டீங்க, நீங்கள் நன்மையை செய்கிறீங்க தீமையை செய்கிறீங்க. அப்படியெல்லாம் யோபு மாதிரியெல்லாம் அவர் ஜெபம் பண்ணல. அந்த ஜெபத்தை ஒரு 5-6 வசனம் படிமா, அப்புறம் மீதி வீட்டில் போய் கூட படிச்சுக்கலாம். படிங்க. அகாஸ்வேருவின் புத்திரனான தரியூர் ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேற தீர 70 வருஷம் செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்களானோம்.
அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். இந்த ஜெபத்தை ஏன் இப்படி படிக்க சொல்கிறேன்னா, இதுதான் நமக்கு ஒரு மாடல் ப்ரேயர். நம்ம பண்ணுறதெல்லாம் இஷ்டப்படி கர்த்தர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை கவலையில் ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு இரக்கம் அனுதாபம் தேடுற மாதிரி போய் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு ஊராக சொல்லிக்கிட்டு இருக்கிறோமல்ல, அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் நமக்கு ஒரு மாடல் ப்ரேயர். இது தான் தானியேல் தேவனை குறித்து தெளிவாக தெரிஞ்சிட்டார். அவர் தன்னுடைய நிலையிலே தான் இருக்கிறார். அவர் பரிசுத்தர் தான், வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர் தான், அவர் நிழல் தரும் கொடை தான், யெகோவா ரஃபா தான், அவர் எப்பொழுதுமே சுகம் தருகிறவர் தான். ஆனால் எப்போ நம்ம சுகத்தை இழக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேளாமல், அவருடைய தீர்க்கதரிசிகள் பேச்சை கேளாமல் நாம் எதிர்த்து பேசி நாம் விலகி போகும்போது என்ன செய்யுது, தேவனுடைய பாதுகாப்பின் எல்லை விட்டு வெளியேறுகிறோம். எல்லா தீமையும் நமக்கு சேர்ந்துருது. இதுதான் நான் கண்டது அப்படின்னு தானியேல் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். நானும் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் வேதம். இப்படி இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம கர்த்தரை எப்போவுமே என்ன செய்ய மாட்டோம், குறை சொல்லவே மாட்டோம். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவருமாய், கிருபை நிறைந்தவருமாய், உண்மை உள்ளவருமாய், மனதிருக்கம் நிறைந்தவராய், மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய இதில் மாறவே இல்லை. நீ பாவமே செஞ்சிருந்தாலும் மீண்டும் நீ உன்னை திருத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்புவாயானால் மீண்டும் உன்னை நான் திரும்ப தூக்கி எடுப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்லவர் தானே தவிர அவர் என்ன செய்யலை, அவர் கெட்டவரே இல்லை. மோசே ஜனங்களுக்கு கடைசி நாட்டில் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக இந்த கர்த்தரை விட்டு விலகி போயிடுவீங்க. அப்போ பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் நீங்கள் சிதறடிக்கப்படுவீங்க. நீங்கள் பூமியின் கடையாந்திரத்தில் எல்லையில், பூமியின் கடைசி எல்லையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் மீண்டும் திரும்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால்
மீண்டும் கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கே மீண்டும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினார். இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு அப்படித்தான் அடிக்கடி வந்துடும், சண்டைகள் வரும், சிறைப்பிடிக்கப்படுவாங்க, மீண்டும் விடுவிக்கப்படுவாங்க, மறுபடியும் ஏதாவது பண்ணி மறுபடியும் கலைஞ்சிருவாங்க. அப்புறம் பாருங்கள், ரொம்ப வருஷமாக மணிப்பூரில் வந்து குடியிருந்தாங்க. எந்த ஜனங்க? மனாசேயினுடைய வம்சம் இங்கே தான் வந்து குடியிருந்தாங்களாம், ஒரு பெரிய கூட்டம். அவங்க இப்போ அவங்களுடைய ரத்தம் ஜீன் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி இவங்க எங்கள் நாட்டுக்காரங்க தான் அவன் இஸ்ரவேல் கண்டுபிடிச்சி அவங்கள மோடிக்கிட்ட பேசி அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, மேலே போயிட்டுருக்குறாங்க எல்லாரும். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அவங்க இங்கே இருந்தாலுமே கூட மணிப்பூர் ஃபுல்லாக கிறிஸ்தவ ஜனங்கள். அங்கே தேவாலயம் கட்டி தேவனை தொழுது கொண்டு வாழ்ந்தார்கள். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். கர்த்தரிடத்தில் அவங்க திரும்பினாங்க. இங்கே நம்ம ஊரில் அவங்களுக்கு உபத்திரவம் கொடுக்கப்படுகிறது, ஆனாலும் கர்த்தர் அந்த உபத்திரவத்திலும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது இப்போ அவங்கள சொந்த நாட்டுக்கே தேவன் கூட்டிகிட்டு போகிறாரு. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் தான் தேவன் இதுக்குள்ளே வச்சிருக்கிறார் மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று அவரை நோக்கி நீங்கள் உண்மையாய் உணர்ந்து நீங்கள் அவரிடத்தில் திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்டால் மீண்டும் அவர் உங்களை தன்னுடைய சொந்த நாட்டுக்கே கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. நீங்கள் சிதறி போக ஆடுகளாக உங்களை விடவே மாட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக தான் இருக்கிறார். நாம் தான் வேணும்னா வேணுங்கிறோம், அப்புறம் வேண்டான்னா டப்புன்னு உதறி விட்டுறோம். நம்ம தான் தப்பு பண்ணுறோம், அப்புறம் நம்ம ஆண்டவர் குறை சொல்கிறோம். இங்கே தானியேல் போய் என்ன செய்தா? பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் சிறையிருப்பில் கடந்துட்டு அவள் ஒரு நாள் வேத புஸ்தகம் எடுத்து பார்க்குறான். அதில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத படிச்சுட்டு 70 வருஷம் இப்படி நாங்கள் சிறைப்பட்டு இருப்போம் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறதேங்கிறத அவர் படிச்சுட்டு அதுக்கு போய் அப்புறம் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ண தொடங்குறாரு. அந்த ஜெபம்தான் இந்த ஜெபம். இந்த ஜெபம் நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் நமக்கு வந்து இது ஒரு மாதிரி ஜெபம். இயேசு அங்கே ஒரு மாதிரி ஜெபம் சொல்லி கொடுத்தாருல, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாருல. அது மாதிரி தான் இது. நாம் உபத்திரவத்தில் இருக்கும்போது, நம்ம தீமைகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று மனதுருகி ஜெபம் பண்ணணும், மனதுருகி ஜெபிக்கணும். பாருங்கள், தேவன் இரக்கமுள்ள தேவன். டிஜிஎஸ் தினகரன் சுவிசேஷ ஊழியத்தில் அவர் அடிக்கடி சொல்லுவார், அவர் மனதுருகி கரத்தை நீட்டி அவர்களை தொட்டார். அல்லேலூயா. அதான் அவருக்கு உள்ள வெளிப்பாடு, அதான் இரக்கம், மெர்சி, மிகப்பெரிய தயவு, இரக்கமுள்ள தேவன். அவர் இறங்கி அவர்களை குணமாக்குகிறார், சுகமாக்குகிறார். இங்கே கூட இந்த ஒரு வசனம் பாருங்கள், 18ஆம் வசனத்தில் தானியேலுடைய ஜெபம், நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் நீதியை சொல்லி ஜெபிக்கிறது எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கள் நீதிகளை நம்பி அல்ல, உம்முடைய இரக்கம், உம்முடைய மெர்சி, உம்முடைய மகா பெரிய இரக்கம் இருக்குதே, மனதுருக்கம் இருக்குதே, எங்களை பாவிகள் மேலே மனதுருகுற அந்த மன உருக்கம் இருக்குது இல்லை, அதை நம்பி எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் மேலே இறங்கி எங்களை ரட்சித்து உங்கள் ராஜ்யத்தில் எங்களை மீண்டும் எங்களை சேர்த்துக்குங்க ஆண்டவரேன்னு வேண்டிக்கிறாங்க. அந்த ஜபந்தான் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலுக்குள்ளே அவர்களை கொண்டு வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, பைபிளில் சொல்லியிருக்கிறது, நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தை. நீ இப்போ உபவாசம் போடுறதுனால அதில் ஒரு பெருமையே இல்லை. உபவாசமெல்லாம் தாழ்மைக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் தாழ்த்தி கட்டுடுத்தி உபவாசித்து தாழ்மையிலே நான் உட்கார்ந்தேன். இதெல்லாம் என்னது? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்வது. ஆண்டவரே நீர் பெருகணும், நான் என்ன செய்யணும்? சிறுகணும். என்னை நான் சிறுமைப்படுத்தி உம்மை நான் உயர்த்தி உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி நான் கேட்குறேன். என்னையும் என்னுடைய கணவனையும் என் குழந்தைகளையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சபையையும் நீங்கள் ரட்சிங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேசத்துக்காகவும் நம்ம கேட்டுக்கொள்ளணும். அப்பொழுது தேவன் நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 103 1, 2 வசனத்தை நம்ம ஜெபம் முடிஞ்சோன்னா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆனால் அதுக்கு அடுத்தது 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5 கண்டிப்பாக சொல்லணும்.
அதில் என்ன சொல்கிறாரு? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். அப்படி சொல்லணும் ஜெபம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாத்துவாவை கர்த்தரை சோத்திரி, அவர் உனக்கு செய்த சகல நன்மைகளையும் மறவாதே ஆமேன்னு சொல்கிறல்ல. என்ன நன்மையை செஞ்சார் அதை சொல்லணும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் ஆத்துமாவே உன்னை வாழ வைது போல உன்னை மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அப்படி சொல்லி ஜெபம் முடிக்கணும். நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள், அது ஒரு நிம்மதியாக இருக்கும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். இன்னும் சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். அப்புறம் நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்புறம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்திலே வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளிலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். அதில் சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நன்மையும் கிருபையுமே நம்மை தொடரும். அல்லேலூயா. எப்போ? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கணும். ஒவ்வொரு நாள் இதை நம்ம செக் பண்ணிக்கணும். உன்னதமானவருடைய மறைவில் தான் இருக்கிறனா, சர்வ வல்லவருடைய நிழலில் தான் இருக்கிறனா, நீ அதை பார்த்துக்கணும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உன்னதமானவர் எப்படி இருந்தார்? பகலில் மேக ஸ்தம்பம் அவர்களை மூடி இருந்துச்சு, இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு மூடி இருந்துச்சு. அப்படி தேவன் தன்னுடைய மகிமையின் அவர் மூடி அவர்களை பாதுகாத்து கொண்டார். அவர்களை பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாதிரி நம்ம இந்த தேவனுடைய சர்வ வல்லவருடைய நிழல் எப்பொழுது நம்மேல் இருக்கும்படி நாம் என்ன செய்யறோம்? நம்மை நிதானித்து கொள்ளணும். உலகத்தில் நிறைய இருக்குதுங்க, பயங்கரமான தீமைகள்லாம் நிறைஞ்சு கிடக்குது. நிறைய சாமியை கும்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்துட்டு போயிடாதீங்க. நீங்கள் வேறு அவங்க வேறு. அல்லேலூயா. நீங்கள் வேறு அவங்க வேறு. அவங்க மாதிரி நீங்கள் போயிடாதீங்க. பைபிள் அடிக்கடி இந்த ஜனங்க செஞ்சது அதுதான். மாயவித்தைக்காரன், மந்திரவாதிங்க, நாள் பார்க்குறவன், நட்சத்திரம் பார்க்குறவன், ஜோசியம் பார்க்குறவன், ஜாதகம் பார்க்குறவன், அவங்க பின்னாடி இந்த ஜனங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்படி போனபடினால தான் இவங்கெல்லாம் சிறைப்பட்டு போக வேண்டியதாச்சு, தீமைகளுக்கு உட்பட வேண்டியதாச்சு. அந்த மாதிரி பாவங்களை தேவ பிள்ளைகளாக நீங்கள் செஞ்சிடாதீங்க. நீங்கள் செஞ்சிடாதீங்க. உங்கள் நிழல் வேறு, உங்களுடைய மறைவிடம் வேறு. அல்லேலூயா. இது நமக்கு திருப்தியாக இருக்குது. அல்லேலூயா. இது நமக்கு திருப்தியாக இருக்குது. ஆகவே எந்த சோசிகாரம் நமக்கு வேண்டியதில்லை, எந்த மாயவித்தக்காரனும் மந்திரவாதியும் நமக்கு தேவையில்லை, எந்த குறி சொல்கிறவன் நமக்கு தேவையில்லை, எந்த தீர்க்கதரிசி நமக்கு தேவையில்லை. நீயே உன் வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இந்த வேதமே உனக்கு தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை தவிர்த்து வேற எவனாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை உண்மையில் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று எழுதியிருக்குது. அல்லேலூயா. வேற தீர்க்க தரிசனம் தேடி போகாதீங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் போய் எல்லாம் நிறைய மாட்டிகிட்டு கிடக்கிறாங்க.
நீங்கள் அப்படியெல்லாம் போகாதீங்க. எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களே தீர்க்க தரிசனங்கள். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அழகாக சொல்லிட்டாரு, நான் கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வசனங்களை தாண்டி இது எதுவுமே உனக்கு நான் கொடுக்கல, அதையெல்லாம் எதையும் நம்பி போகாதேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். நம்பிக்கையோடு இந்த வசனங்களுக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து வாழுங்க, சுகமே சுகமாய் வாழலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு இத்தனையும் சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் இனி வர நாட்டில் புதிய ஏற்பாட்டை பற்றி நான் பேச போகிறேன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் இவ்வளவு நல்லவராய், ஜனங்களுக்கு சுகம் தருகிறவராய், தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய நிலையிலே மாறாதவராய் இருந்தாரா இல்லைங்களா? அவர் மாறல. அடிக்கடி மாறி போனது யார் தான்? மனுஷங்க தான் மாறினாங்க. அல்லையிலே சொல்லுங்க. அவருடைய பிரமாணங்களை விட்டு, அவருடைய கட்டளைகளை விட்டு விலகி போகிறது எல்லாம் மனுஷங்க. இவங்க தப்பு பண்ணுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, இவங்க திரும்பி வராங்க, அணைத்து கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் தேவன் செய்கிறார். அல்லையிலே சொல்லுங்க. அதான் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பட்டுதலாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டிலே அவர் கிருபை உள்ளவர், அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர். பழைய ஏற்பாட்டில் அவர் மிகுந்த பாசம் உள்ளவர். அவங்க ஒன்றும் அவர் கொடுமைக்காரர் கிடையாது. கொடுமை செய்கிறவன் பிசாசு, அவன் அங்கே இருக்கிறான். நீ அங்கே போய் சிக்கிக்காதுன்னு எச்சரிப்பு கொடுத்தா வாயை மூடிட்டு இருக்கணும், கையை காலை கட்டி போட்டு வாழணும். அல்லையிலே சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் இஷ்டப்படி கட்டை விழுத்து விட்டு போயிட்டு அடிக்கப்பட்டுட்டு அப்புறம் கர்த்தர் அடிக்கிறாரு சொல்லவே சொல்லாத. கர்த்தர் நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார் சொல்லவே சொல்லாத. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தியத்தை நீங்கள் நல்ல ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தரை எப்பொழுதும் நல்லவராகவே பார்ப்பீங்க. நீங்கள் நல்லவராக பார்க்க வரைக்கும் அவர் உங்களுக்கு நல்லவராக தான் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டிலேயே இவ்வளவு நல்லவரை பார்த்தவே, புதிய ஏற்பாட்டில் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.